வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிமெண்ட் சீட் போட்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம். பல்லடத்துலேருந்து மாணிக்காபுரம் ரோட்டில் அருணோதயா மால். அருணோதயா மால் பக்கத்தில், அதாவது அருணோதயா மால்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலங்க. இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது மேற்கு பார்த்த சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. 2 வீடுகள் இருக்குதுங்க. 2மே நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த மண் ரோடுங்க, 25 அடி மண் ரோடுங்க. தார் ரோட்லேருந்து 4 சைடு தள்ளி இருக்குங்க. இந்த வீடு தாங்க சிமெண்ட் சீட்டு வீடுங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்ட் இடங்க. 29க்கு 45 3 சென்ட் இடங்க. 2 வீடு இருக்குதுங்க. 3 சென்ட்டுங்க. அதாவது ஒரு சென்ட் இங்கே 4 லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க. சிமெண்ட் சீட்டுங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோம்னா ஹாலுங்க. 10க்கு 16ங்க ஹாலோட சைஸு. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில். பாருங்கள் சிமெண்ட் சீட்டு. இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம். விஜய் படம் ஓடிட்டுருக்கு. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். பாருங்கள் கிச்சன் 6க்கு 10 கிச்சன் சைஸுங்க. கிச்சனில் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. செல்ஃப் இருக்குது, ஸ்லாப் இருக்குது. இது ஒரு வீடுங்க. பக்கத்தில் ஒரு வீடுங்க. 2 சேர்த்து 3 சென்ட்டுக்குள்ளே இது 2 சேர்த்து இருக்குதுங்க. இது விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. பெட்ரூம்ங்க. ஹால்லேருந்து அப்படியே 10க்கு 11 பெட்ரூமோட சைஸுங்க. செல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலும் உங்கள்கிட்ட வீடு, காடு, தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள். நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க. 10க்கு 16 ஹாலு, 10க்கு 6 கிச்சனுங்க, 10க்கு 11 பெட்ரூமு. இந்த 3 சேர்ந்தது ஒரு வீடுங்க. பாருங்கள் வெளியே வந்தோம்னா பக்கத்தில் இது செப்பரேட்டாக இருக்குதுங்க. நீங்கள் 2டையும் பிரித்து வாடகைக்கு விட்றனாலும் விட்டுக்கலாம். அது தனியாகவும் இது தனியாக வாடகைக்கு விட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணீர் தொட்டி இருக்குது. 10,000 லிட்டருங்க அது. பாருங்கள் இது ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனுங்க. இந்த ஏரியாவில் வாடகைக்கு நல்லா போகுங்க. நிறைய பேர் வீடு தொலாவிட்டு இருக்கிற இடம் தான். 2டையுமே கொடுத்தீங்கன்னா இந்திக்காரெலாம் வந்து தங்கிக்குவாங்க. மால் பக்கத்தில் இருக்கிறதுனால உடனே வாடகைக்கு போயிருங்க. பாருங்கள் அது ஒரு சைஸ் 10க்கு 11ங்க அந்த ஹாலு. இது கிச்சனுங்க. 10க்கு 6 கிச்சன் சைஸுங்க. செல்ஃப் இருக்குது, ஸ்லாப் இருக்குது, சிமெண்ட் சீட் போட்டது தான், விண்டோ இருக்குது. இந்த 2 சேர்த்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதாவது 3 சென்ட் இடம், 2 வீடு, இண்டிவிஜுவலாக. பாருங்கள் தண்ணி தொட்டி 10,000 லிட்ரு. இந்த 2 வீட்டுக்குமே அவுட்ரு சைடில் பாருங்கள் 2 டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க. நீங்கள் 2 குடித்தனம் வச்சிங்கன்னா, 2 வீட்டுக்கு 2 குடித்தனம் வச்சிங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குதுங்க. இது ஒன்று பாருங்கள், அந்த பக்கம் ஒன்று, 2 இருக்குதுங்க. 2லேயுமே டாய்லெட் அண்டு பாத்ரூம் இருக்குதுங்க. இண்டியன் டைப்புங்க. வாட்டர் நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். லாரி தண்ணி வாங்கிக்கலாங்க. அந்த ஏரியா பூரா லாரி தண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வரி கட்டினீங்கன்னா பஞ்சாயத்துலேருந்து டேப் கொடுத்துருவாங்க. போரெல்லாம் கிடையாதுங்க. அவுட்ரு சைடில் 2 டாய்லெட் பாத்ரூமு, 2 வீடு, தண்ணி தொட்டி, 3 சென்ட் இடம். பல்லடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் 1 சென்ட் 4 லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணுன்னா கால் பண்ணுங்கள். இது லோன் போட்டு கூட இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இது அனைத்தும் சேர்ந்து சொல்லக்கூடிய விலை
ஃபைனல் விலைங்க அந்த அம்மா சொல்கிறாங்க 18 லட்சங்க. குறையறக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தானுங்க. அந்த அம்மா குறையிற மாதிரி தெரில. இதுக்கப்புறம் நீங்களும் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க, நான் மீடியேட் பண்ணுறேன். 18 லட்ச ரூபாய்க்கு 3 சென்ட் இடம், 2 வீடுகள், வெளி அவுட்டர் சைடில் 2 டாய்லெட் பாத்ரூமுங்க, தண்ணி தொட்டி, இது அனைத்தும் சேர்ந்து இருக்குதுங்க. பேங்க் லோன் போட்டு வாங்கிக்கலாம். பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். சாமி ரியல் எஸ்டேட், பல்லடம். நன்றி. தேங்க்யூ.